அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபி கலாமிஹில் அஅலா ஃபி ஷஅனி ஹபீபிஹி தஅலீமன் வ தக்ரீமன் வ முஹ்பிரன் வ ஆமிரன். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக ஸையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸையிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக ஸையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸையிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக ஸையிதினா முஹம்மதின் அல்லதி குரினத்தில் பரக்கத்து பிதாத்திஹி வ முஹய்யா வ தஅத்தரத்தில் அவாலிமு பிதீபி திக்ரிஹி வ ரையா. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அலீம். புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனது அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா முத்து முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் தடம் பெறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்து மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற உத்தம சத்திய சஹாபாக்கள், தபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், குறிப்பாக இங்கே குழுவும் இருக்கிற நாம் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்த பாவங்களுக்குண்டான மன்னிப்பு என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதே போன்று நாம் செய்த பாவங்களின் காரணமாக நமக்கு ஏற்படுகின்ற நஷ்டங்கள் என்ன? பாவம் செய்யறோம்னு சொன்னா அந்த பாவத்தின் காரணமாக இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற நமக்கு பெறுகின்ற நஷ்டம் என்ன என்பதை குறித்து சிந்திக்கிற பொழுது பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள், இன்னல் அபுத லா யஹ்ருமுர் ரிஸ்க பிதன்பி யுஸீபுஹு. இப்ப இந்த ஹதீஸினுடைய கருத்து என்னவென்றால், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னால் யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் அவன் பிறப்பதற்கு முன்னால் இவனுடைய ரிஸ்க் இவ்வளவுதான், இவனுடைய நியாமத் இவ்வளவுதான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதி வைத்திருப்பான். ஒவ்வொரு நபருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய விசாலமான நியாமத்தை கொடுப்பதாக எழுதி வைத்திருக்கிறான். இதுதான் ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாஹ் நியாமத் இவ்வளவு என்று நிறைய நியாமத்துகளை எழுதி வைத்திருப்பார். ஆனால் அந்த நியாமத்துகளை பெறுவதை விட்டும் நாம் தவிர்த்து கொள்வோம். ஒரு காலம் வரும், இந்த நாள்ல இந்த நேரத்துல நமக்கு இது கிடைக்கும் என்று அல்லாஹ் எழுதி வைத்திருப்பார். இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை நிறைய கொடுத்திருக்கான்னு சொன்னா நமக்கும் செல்வத்தை அல்லாஹ் எழுதி வைத்திருப்பான். ஆனால் ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்கிற பொழுது அந்த செல்வத்தை, செல்வம் என்கிற அல்லாஹ்வின் நியாமத்தை நாம் பெறுவதற்கு நாம் செய்கின்ற பாவங்கள் தடையாக வந்துவிடும். இப்படிதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லுகிறார்கள். இப்ப இன்னல் அபுத, ஒரு அடியான், நிச்சயமாக ஒரு அடியான், லா யஹ்ருமு, அவர் தடுத்துக் கொள்கின்றார், அர் ரிஸ்க, அல்லாஹ் அவருக்கு எழுதி வைத்திருக்கிற ரிஸ்கை, நியாமத்தை தடுத்துக் கொள்கிறார். எதன் மூலமாக தடுத்துக் கொள்கிறார் என்று பார்க்கிற பொழுது அடுத்த வாசகத்திலே ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், பிதன்பி யுஸீபுஹு, அவன் செய்கின்ற பாவ காரியங்களின் காரணமாக. நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், நம்முடைய பாவங்கள் என்பது, நாம் செய்கின்ற பாவங்கள் என்பது அல்லாஹ் நமக்கு தருகின்ற நியாமத்தை தடுப்பதாக ஆகிவிடும். இப்ப செய்யற பாவத்தினால மறுமையில தண்டனை, ஓகே, அது வேற. இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிற நியாமத்தின் தடுப்பு, அந்த நியாமத் நமக்கு கிடைக்காமல் தடையாக இருப்பது நாம் செய்கின்ற பாவம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள். அதே போன்று இது ஒரு வகை, நமக்கு வரப்போகிற, கிடைக்க போகிற, இனிமேல் அல்லாஹ் தரப்போகிற நியாமத்துகளை செய்கின்ற பாவம் தடையாக்குகிறது ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ் நிறைய நபர்களுக்கு நிறைய நியாமத்துகளை கொடுத்திருப்பான், காசு பணங்களை கொடுத்திருப்பான், வசதி வாய்ப்புகளை கொடுத்திருப்பான், நல்ல ஒழுக்கமான குடும்பத்தை கொடுத்திருப்பான், நல்ல ஒழுக்கமான மனைவி மக்களை கொடுத்திருப்பான், மன நிம்மதியை கொடுத்திருப்பான். இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற நியாமத்.
சரியான முறையிலே கண் தெரிவது அல்லாஹ் கொடுத்த நியாமத், சரியான முறையிலே காது கேட்பது அல்லாஹ் கொடுத்த நியாமத், சரியான முறையிலே நாம் நடப்பது, நாம் செயல்கள் செய்வது, இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத். இந்த நியாமத்துகளை அல்லாஹ் சில நேரம் பறித்துக் கொள்வான். இரண்டாவது வகை இது. ஒன்னு ரசூல் ஹதீஸின் அடிப்படையில பார்க்கிற பொழுது நாம் செய்கிற பாவத்தின் மூலமாக அல்லாஹ் இனிமேல் நமக்கு என்று எழுதி வைத்திருக்கிற நியாமத்தை தடை செய்துவிடும் பாவம் ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ் ஏற்கனவே நமக்கு நிறைய நியாமத்துகள் கொடுத்திருப்பான், அந்த நியாமத்துகளை அல்லாஹ் திருப்பி பெற்றுக் கொள்வான். அதற்குண்டான காரணம் என்று எதுவென்று குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லியிருப்பான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா ஃபி அன்ஃபுஸிஹிம். நம்முடைய நஃப்ஸ் என்றைக்கு மாறுகின்றதோ அதன் அடிப்படையில் நமக்கு கொடுத்த நியாமத்தை அல்லாஹ் பிடுங்கிடுவான். செல்வங்கள் கொடுத்த உடனே ஹலாலான வாழ்க்கை நம்மை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னா, நல்ல நடத்தை நம்மை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னா, தொழுகை போன்ற விஷயங்கள் கடமைகளில் நாம் கவனம் செலுத்தாமல் இருந்து விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் நிறைய நியாமத் கொடுத்ததின் காரணமாக, காசு பணங்கள் கொடுத்ததின் காரணமாக அதை பாதுகாப்பதற்காக வேண்டியும், அதை இன்னும் இரட்டிப்பாக நாம் அதை அதிகப்படுத்துவதற்காக வேண்டியும் செயல்பாடுகளிலே இறங்கி அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் செய்ய தவறிவிட்டோம் என்று சொன்னால் கொடுத்த நியாமத்தை அல்லாஹ் திருப்பி புடுங்கிடுவான்னு குர்ஆன்ல சொல்றான். இந்த இரண்டு விஷயத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு நிறைய நியாமத்துகள் செய்வதாக கட்டளையிட்டிருக்கிறான், அதை செய்வதாக இருக்கிறான். நமக்கென்று அல்லாஹ் நிறைய நியாமத்துகளை எழுதி வைத்திருக்கிறான். வசதி வாய்ப்பு எழுதி வச்சிருக்கிறான், காசு பணங்கள் எழுதி வச்சிருக்கிறான், நம்மளுடைய உடல் சுகம் எழுதி வச்சிருக்கிறான். எல்லாம் நமக்கு கிடைப்பதாக அல்லாஹ் ஆரம்பத்தில் எழுதிவிட்டான். ஆனால் அதை நாம் கிடைக்காமல் நமக்கு நாமே தடையாக இருந்து கொள்வதுதான் நாம் செய்கின்ற பாவம் என்பதை ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு நீதி அரசர், மிகப்பெரிய ஒரு நபர், நல்லடியார். அவர்களுக்கு அல்லாஹ் 13 பிள்ளைகளை கொடுத்திருந்தான். 13 பிள்ளைகள். அவர்கள் கடைசியிலே மரணிக்கும் போது, இந்த உலகத்தில் மிகப்பெரிய அரசராக இருந்தவர், மிகப்பெரிய செல்வந்தர், ஒரு நாளைக்கு எவ்வளவோ மதிப்புள்ள திருகத்தை உண்டான ஆடையை போடக்கூடிய நபர், மரணிக்கும் பொழுது அல்லாஹ் தனக்கு கொடுத்த நியாமத்தை அறிந்து உணர்ந்து சரியான முறையிலே வாழ்க்கையை வாழ்ந்து தன் 13 பிள்ளைகளையும் சரியான முறையிலே வளர்க்கிறார்கள் தக்வாவின் அடிப்படையிலே. இப்ப வளர்த்து முடித்துவிட்டு இவர்கள் மரணிக்கும் பொழுது வெறும் 11 திர்ஹம் தான் என்னுடைய 13 பிள்ளைகளுக்கு வைத்து விட்டு செல்கிறார்கள். இவர்கள் மரணிக்கும் போது உலகத்தின் சார்பாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் எதுவுமே வைக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு வெறும் தக்வாவை மட்டும் சொல்லி வளர்த்து இருக்கிறார்கள். இதே மாதிரி அதே காலத்துல ஹாஷிப் இப்னு மாலிக்னு சொல்லி ஒரு மன்னர் இருந்தார். அவருக்கு சில பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் நிறைய கோடிக்கணக்கான செல்வங்களை, நிறைய வசதி வாய்ப்புகளை பின்னால் இவர் மரணித்ததற்கு பின்னால் தன்னுடைய மக்கள் வாழ்வதற்காக சேர்த்து வச்சுட்டு போறார். ஆனால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் எதுவும் வைக்கவில்லை. அல்லாஹ்வின் நியாமத்தை உணர்வதையும் தன்னுடைய அந்தஸ்தை, தனக்கு தன்னுடைய தகுதியை உணர்வதை சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். எப்படின்னு பார்த்தா, ஒரு முறை உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்களுடைய மகன் ஒரு வெள்ளி மோதிரம் போட ஆசைப்படுறாங்க. வெள்ளி மோதிரம் போடுவது ஹலால் ஆண்களுக்கு. இந்த வெள்ளி மோதிரத்தை போட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அந்த மோதிரத்தினுடைய மேல ஒரு 1000 திர்ஹம் மதிப்புள்ள ஒரு கல்லை பதிக்க ஆசைப்பட்டு அந்த கல்லை பதித்து விட்டார்கள். இப்ப இந்த செய்தி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மகனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டர்ல, நீ உன்னுடைய மோதிரத்துல பதிச்சிருக்கிற அந்த 1000 திர்ஹம் மதிப்புள்ள அந்த கல்லை என்ன செஞ்சிடு, சதக்கா செஞ்சிடு, ஏழைகளுக்கு உணவாக கொடுத்துரு, அதை விட்டு வருகின்ற பணத்தில் ஏழைகளுக்கு உணவாக நீ கொடுத்துரு அப்படின்னு லெட்டர் எழுதிட்டு அந்த கல்லை எடுத்த உடனே அந்த மோதிரத்தில் நீ இப்படி ஒரு விஷயத்தை பதித்துக்கொள் என்று சொல்லுகிறார்கள். என்னவென்று சொன்னால், ரஹிமல்லாஹு இம்ரான் அரஃப கத்ர நஃப்ஸிஹி. ரஹிமல்லாஹு இம்ரான் அரஃப கத்ர நஃப்ஸிஹி அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, அல்லாஹ் ஒருவனுக்கு ரஹ்மத் செய்வான். எப்படிப்பட்ட நபர் தெரியுமா? தன்னுடைய தகுதியை அவர் உணர்ந்து கொள்வார். தன் தகுதியை உணர்ந்து கொண்டு
அந்த தகுதிக்கு ஏற்பார் யார் நடக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் என்கிற இந்த வாசகத்தை உன்னுடைய மோதிரத்திலே பதித்துக் கொள் என்று சொல்லுகிறார்கள். இப்ப இங்க நாம் விளங்க வேண்டிய விஷயம், ஒவ்வொரு நாளும் நமக்கென்று அல்லாஹ் நிறைய நியாமத்துகளை எழுதி வைத்திருக்கிறார். அந்த நியாமத்துகளை நாம் பெறுவதற்கு நாம் செய்கின்ற பாவங்கள் தடையாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் வாழுகின்ற நாம் நம்முடைய தகுதிக்கு ஏற்றாற் போல் வாழ வேண்டும். ஒரு பைக்கு வாங்கிட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லி நமக்கு தகுதி இல்லைன்னாலும் கடனால அந்த பைக்கை வாங்குறதுனால தான் நமக்கு நஷ்டங்கள் வருது. பக்கத்து வீட்டுக்காரங்க ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்கன்னு கணக்கு வச்சு கடனால் இஎம்ஐயின் மூலமாக நாம் ஃப்ரிட்ஜ் வாங்குவதன் மூலமாக தான் நமக்கு நஷ்டம் வருகிறது. இப்ப நம்முடைய தகுதி இதை வாங்குவதற்கு இருக்கிறதுன்னு சொன்னா அப்பதான் வாங்கணும். தகுதி இல்லை என்று சொன்னால் அதை வாங்கக்கூடாது. இதைதான் உமர் இப்னு அப்துல் அசீஸ், மிகப்பெரிய அரசர், நிறைய செல்வங்களை பார்த்து வளர்ந்தவர், இருந்தாலும் தன்னுடைய மகனுடைய விஷயத்திலே சொல்லி தந்தது, உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ, நீ செலவு பண்ற ஒவ்வொரு காசுக்கும் நான் அல்லாட்ட பதில் சொல்லணும்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அந்த லெட்டரில் எழுதி அனுப்பி, கடிதத்தில் எழுதி அனுப்பி, இப்படி மோதிரத்தில் படித்துக் கொள் என்று சொல்லி இருக்கிறார்கள். ரஹிமல்லாஹு இம்ரஅன் அரஃப கத்ர நஃப்ஸிஹி, தன்னுடைய தகுதியை அறிந்து கொண்டு யார் இந்த உலகத்தில் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் இப்படின்ற வாசகத்தை எழுதிக்கோன்னு சொன்னாங்க. பின்னால பார்க்கிறோம், ஹாஷிப் இப்னு மாலிக் என்ற ஒரு மிகப்பெரிய அரசர் தன்னுடைய மகன்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்து வைத்து சென்று விட்டார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் இதை போன்று சொல்லி தக்வாவுடன் நியாமத்துகளை உணர வைத்து வளர்த்து விட்டு சென்று விட்டார்கள். உலக காசு பணங்களை எதுவும் சேர்த்து வைக்கவில்லை. பின்னாடி ஒரு காலத்துல அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸினுடைய மகன்கள் ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருவர் கேட்டு வந்தால் 1000க்கும் மேற்பட்ட ஒட்டகங்களை தானம் கொடுக்கிற அளவுக்கு அல்லாஹ் நியாமத்துகளை கொடுத்தார். இப்ப நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், அந்த ஹாஷிம் இப்னு மாலிக் என்கிற அந்த நபரினுடைய மகன்கள் எல்லாம் பின்னொரு காலத்திலே காசு பணங்களை அதிகமாக செலவு செய்து கொண்டிருந்ததின் காரணமாக எல்லாம் அழிந்து போய் பிற இடத்துல யாசகம் கேட்கிற நிலைமைக்கு வந்து நின்றாங்க. ஆனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது தன் மகனுக்கு என்று எதுவும் சேர்த்து வைக்காமல் விட்டு வைத்தார்கள். தக்குவாவை சொல்லிக் கொடுத்தார்கள், இறையச்சத்தை சொல்லிக் கொடுத்தார்கள், பாவத்தை விட்டும் தவிர்த்திருப்பதை சொல்லிக் கொடுத்தார்கள், அல்லாஹ்வின் நியாமத்தை உணர்ந்து நடக்க சொல்லிக் கொடுத்தார்கள். உன்னுடைய தகுதிக்கு ஏற்றார் போல் நீ செலவு செய்யும் சொல்லி அனுப்பிச்சாங்க. பின்னொரு காலத்தில் அல்லாஹ் நியாமத்துகளை கொட்டி கொட்டி கொடுத்தார் என்பதாக வரலாறுகள் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு நாளைக்கு யாராவது வந்து கேட்டாங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட ஒட்டகத்தை கொடுப்பாங்களாம். இப்ப நாம் விளங்க வேண்டிய விஷயம், நமக்கென்று இந்த உலகத்திலே அல்லாஹ் நியாமத்துகளை எழுதி வைத்திருக்கிறான். எப்படி மற்றவங்க செல்வத்தோடு ஜாலியா இருக்கிறாங்களோ அதே மாதிரி நமக்கென்றும் அல்லாஹ் செல்வத்தை எழுதி வைத்திருக்கிறான். அந்த செல்வத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த செல்வங்களும் அந்த உடல் ஆரோக்கியமும் அல்லாஹ்வின் நியாமத்தையும் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் பாவங்களை விட்டும் நாம் தவிர்த்திருக்க வேண்டும். அந்த பாவங்கள் மட்டும்தான் அல்லாஹ் நமக்குன்னு எழுதி வச்சிருக்கிற அந்த நியாமத்திற்கு உண்டான தடை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பாவங்கள் அவ்வளவு பெரிய முசீபத்து பிடிச்சது. ரசூலுல்லாஹ் சொன்னது அதுதான், பாவங்கள் நமக்கு கிடைக்கிற நியாமத்துகள் என்று தடையாக மாறிவிடும். இந்த பாவங்களை விட்டு நாம் தவிர்க்க வேண்டும். இந்த பாவங்களிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை நாம் பெற வேண்டும். நிறைய பாவ மன்னிப்புகளை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும். நாம் சிந்திக்க வேண்டும், எப்படி பாவ மன்னிப்பு கேட்பது. நிறைய வழிகளை நாம் பார்க்க முடிகிறது, நிறைய வழிகளை பார்க்க முடிகிறது. இன்னும் குறிப்பாக சில வழிகளை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நாம் பாவங்களை மன்னிப்பு பெற முடியும். அவர்களின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு கிடைப்பதற்கு நிறைய வழிகள், வரலாறுகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் உடைய ரவுலா இருக்குது, அடக்கஸ்தலம். அந்த இடத்துல உத்பா என்கிற ஒரு ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாரத்தை செஞ்சுட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு காட்டு அரபி வருகிறார். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் என்று ஆரம்பித்து ஒரு விதமான ஒரு கவிதையை படிக்கிறார். யா கைர மந்துஃபினத்தில் காய அலுமஹு என்று ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து ஒரு கவிதையை படித்து வைத்திருக்கிறார். படித்து முடித்து விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொன்ன ஒரு ஆயத்தை, ஒரு வசனத்தை சொல்லுகிறார். வலவ் இத்லலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபஸ்தக்ஃபிர லஹுமுர் ரசூல லவஜதுல்லாஹி தவ்வாபுர் ரஹீமா. யா ரசூலுல்லாஹ், குர்ஆன்ல அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு ஆயத்தை சொல்லி இருக்கிறான்.
யாராவது ஒருவர் தன்னுடைய நஃப்ஸுக்கு அநீதம் நினைத்துக் கொண்டால் தானே தன்னுடைய தலையில மண்ணவாரி போடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தெரிந்தே சில பாவங்களை செய்து விட்டால் அவர் நேரடியாக உங்கள்கிட்ட வந்து அல்லாஹ்விடத்திலே எனக்காக வேண்டி சிபாரிசு செய்து பாவ மன்னிப்பை பெற்று தாருங்கள் என்று கேட்டு நீங்கள் அதற்கு தயாராகிவிட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வை பாவ மன்னிக்க கூடியவனாக பெற்றுக் கொள்வார்கள் என்கிற இந்த வசனத்தை குர்ஆனிலே நான் பார்த்திருக்கிறேன். எனவே நான் உங்களை நாடி வந்திருக்கிறேன், எனக்கு பாவ மன்னிப்பு வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்று தாருங்கள் என்கிற இந்த வசனத்தை சொல்லிவிட்டு அந்த காட்டரபி போயிட்டார். அந்த காட்டரபி போயிட்டார். போன உடனே அந்த சனப்பொழுதிலே அங்க உட்கார்ந்திருந்த உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லேசா கண்ணசந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய கனவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். கனவுல ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. உடனே வந்து உத்பாவே உடனே இங்கிருந்து போன அந்த காட்டு அரபிட்ட போய் அவருடைய அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்கிற செய்தியை நீங்கள் சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே வந்து சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். உடனே இந்த சஹாபி எந்திரிச்சு போய் அந்த நபர்கிட்ட சொன்னாங்க. இப்ப நான் சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த விஷயம், இந்த சம்பவம் இப்னு கஸீர் போன்ற கிதாபுகளில் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நாம் விளங்க வேண்டிய விஷயம், நாம் நிறைய பாவங்களை செய்திருக்கிறோம். யாரும் பாவம் செய்யாமல் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. எங்கு திரும்பினாலும் நாம் பாவம் செய்வதை பாவத்தின் பக்கம் நம்மை தூண்டுவதாகத்தான் நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் காட்டப்படுகின்றது. இப்ப பாவங்களை விட்டும் தவிர்ந்து இருக்க முடியாத சூழ்நிலையிலே இருக்கிற நாம், அந்த பாவத்தை செய்துவிட்ட நாம் எப்படி பாவ மன்னிப்பை பெற வேண்டும்? அந்த பாவ மன்னிப்பை பெறுகின்ற வழி என்னவென்று நாம் சிந்திக்கிற பொழுது பார்த்தால் வரலாறுகளில் காணுகிறோம், நிறைய நபர்கள் ரசூலுல்லாஹ்வின் மூலமாக பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றிருக்கிறார்கள். இது ஒண்ணு. இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னாடி. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துக்கு முன்னாடியே சில பேர் ரசூலுல்லாஹ்வின் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறார்கள். சீரத்துல் ஹலபியா என்கிற ஒரு வரலாற்று நூல், மிக சிறப்பான நூல். நான் மதரசாவிலே ஓதுகின்ற பொழுது லைப்ரரியிலே படித்த ஞாபகம். அந்த நூலிலே ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலம், மூசா நபியினுடைய காலம். அந்த காலத்துல திடீரென்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு வஹி வருது. மூசாவே, நீங்க காட்டுக்கு போங்க. காட்டுக்கு போனீங்கன்னா ஒரு மனிதன் இறந்து கிடப்பார், உடல் அழுகிய நிலையில், உடம்பெல்லாம் அழுகி போய் அப்படியே புழு பூச்சி எல்லாம் மொய்த்து கொண்டிருக்கிற நிலைமையில ஒருவர் மரணித்து கிடப்பார். அந்த மையத்தை நீங்கள் எடுத்து, யார் இடத்துல? மூசா அலைஹிஸ்ஸலாம், ஒரு நபி. அந்த நபி இடத்துல அல்லாஹ் வஹியாக கட்டளை இடுகின்றான், நீங்க போய் அந்த மையத்தை எடுத்து உங்க கையால குளிப்பாட்டுங்க, நீங்களே கஃன் செய்யுங்க, நீங்களே நின்று அந்த மையத்திற்காக வேண்டி ஜனாசா தொழுகை நடத்துங்கள், உங்கள் கையாலே நீங்கள் கபரிலே அடக்குங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, யாரோ மிகப்பெரிய ஒரு இறைநேசர் போல, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு விருப்பத்தை, அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெற்ற நபர் போல, அவங்கள போய் நாம போய் கண்டிப்பா இதை செஞ்சே ஆகும் சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் காட்டின் பக்கம் ஓடோடி போய் பார்க்கிறார்கள். பார்த்தவுடன், அந்த நபரை பார்த்தவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பார்த்தவுடன் யாருன்னு அடையாளம் தெரிஞ்சிருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வருடம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டு இருந்த ஒரு நபர். உலகத்தில் அவர் வாழுகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அத்துணை கூட்டத்தார்களுக்கும் தெரியும், இவர் அல்லாஹ்வுக்கு கடுமையான மாறு செஞ்ச நபர் என்று எல்லோரும் திட்டிக் கொண்டே இருப்பார்கள். இவர் மரணித்தவுடன் இவர் இந்த ஊர்ல இருக்க கூடாதுதான் தூக்கி காட்டுல போட்டிருக்காங்க மக்கள், அவர் தானே இவரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிந்தவுடன் அல்லாஹ்விடத்திலே உடனே முறையிட்டு கேட்கிறார்கள், யா அல்லாஹ், உனக்கு 100க்கும் மேற்பட்ட வருடம் உனக்கு மாறு செய்து வாழ்ந்த நபர், அவரை தூக்கி எல்லாரும் காட்டுல போட்டிருக்காங்க, ஆனா என் கையால் நீ எடுத்து எல்லாத்தையும் செய்ய சொல்றியே, என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், சீரத்துல் ஹலபியா என்கிற அந்த கிதாபிலே ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறார், மூசாவே, நீ சொன்ன மாதிரி இந்த நபர் நிறைய வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு, ஆனா எனக்கு மாறு செஞ்சுதான் வாழ்ந்தார். ஒரே ஒரு முறை ஒரு அமலை இவர் செய்தார், அந்த அமலின் ஈடேற்றத்திற்காக வேண்டிதான் நான் இவருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம், என்ன அமல் சொல்லு, நானும் அதை செய்யறேன்னு கேட்கிறாங்க. உடனே அந்த நபரினுடைய அமலை, அவர் செய்த செயலை
அல்லாஹ் அங்கு சொல்லுகின்றான். ஒரு முறை ஒரு ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காரு. போகிற வழியிலே தௌராத்தினுடைய வேதத்தை பார்க்கின்ற ஒரு நசீப் கிடைக்குது. திடீர்னு யாரோ ஒருத்தர் பக்கத்தில் தௌராத்தை வச்சு ஓதிக்கிட்டு இருக்காரு. பார்த்துட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வேதம். இதை பார்த்தவுடன் அதுல பக்கத்துல இருக்கிற நபர் ஓதிக்கொண்டிருக்கிற ஒரு வசனம் இவருடைய காதுல கேட்குது. பின்னாடி முஹம்மது என்கிற ஒரு நபி வருவார்கள், அவர்கள் சில தோழர்கள் இருப்பார்கள் என்பதாக அந்த தௌராத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரப்போகிற ஒரு முன்னறிவிப்பை அல்லாஹ் அங்கு செய்திருப்பான். இந்த வசனத்தை கேட்டவுடன் என்னவென்று தெரியாமல் திடீரென்று அந்த நபர் பின்னாடி வரப்போறதா இவரை பத்தி சொல்றாங்களா, அப்ப பெரிய நல்லவராக தான் இருப்பார் போலன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சலவாத்தை சொல்லி அந்த முஹம்மது என்கிற அந்த நபிக்கு நான் இந்த சலவாத்தை எட்டி வைக்கிறேன் என்று துஆ செய்து விட்டார். அந்த ஒரு சலவாத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் தான் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தேன் என்பதாக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு சொல்லுகின்றார். இப்ப நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், 100க்கும் மேற்பட்ட ஆண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல வாழ்ந்த பின்னாலும் அந்த நபியை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழ்ந்தது மட்டுமல்லாமல் உலகத்திலே வாழுகிற பொழுது இவ்வளவு பெரிய தவறை செய்தார் என்பதற்காக வேண்டி மக்கள் எல்லாம் தூக்கி காட்டிலே போட்டு மரணித்து புழு பூச்சி எல்லாம் உய்த்து உடல் அழுகிய நிலையில் இருந்த பொழுதும் ஒரு நபியின் கையால் குளிப்பாட்டப்பட்டு, ஒரு நபியின் கையால் கஃன் செய்யப்பட்டு, ஒரு நபியே நின்று ஜனாசா தொழுவைத்து ஒரு நபியே தன் கையால் அடக்கப்படுகின்ற நசீபை அந்த பாவிக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னால் அவர் செய்த பாவத்திற்குண்டான மன்னிப்பாக அல்லாஹ் எடுத்துக்கொண்டது ரசூலின் மீது சொன்ன ஒரே ஒரு ஸலவாத்து தான். இப்ப நாம் விளங்க வேண்டிய விஷயம், இன்றைக்கு நாம் சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால், ஒரு ஹதீஸை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் பாவ மன்னிப்பை நாம் பெற இருக்கிறோம். அந்த பாவ மன்னிப்பினுடைய நஷ்டம் என்னவென்று பார்த்தால், ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் பிறக்கின்ற பொழுதே ஞாமத்துகளை எழுதி வைத்திருக்கிறார். இவருக்கு இவ்வளோ, இவருக்கு இவ்வளோ. அந்த ஞாமத்துகளை அடைவதற்குண்டான தடையாக நமக்கு இருப்பது நாம் செய்கின்ற பாவம் என்கிற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இன்னல் அபுதல யஹ்ருமு ரிஸ்க பி தன்பிஹி யுஸீபஹு. தான் செய்கின்ற பாவம் அவனுக்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டி இருக்கின்ற அந்த ஞாமத்தினுடைய தடையாக இருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த பாவத்தை விட்டும் நாம் தவிர்த்து இருக்க வேண்டும். இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி, சில பேருக்கு அல்லாஹ் நிறைய ஞாமத்துகளை கொடுத்திருப்பான். காசு பணங்கள் கொடுத்திருப்பான், நல்ல மன நிம்மதியை கொடுத்திருப்பான், ஒழுக்கமான குடும்பம், மனைவி, மக்கள் என்று நிறைய சந்தோஷத்தை கொடுத்திருப்பான். ஆனால் அந்த ஞாமத்துகள் எல்லாம் திடீரென்று அல்லாஹ் பிடுங்கி விடுவான். திடீரென்று நன்றாக தெரிந்து கொண்டிருந்த பார்வை போய்விடும். திடீரென்று நன்றாக கேட்டுக்கொண்டிருந்த காது போய்விடும். திடீரென்று நாம் நல்லா நடந்துட்டு இருப்போம், கால்வலி வந்துவிடும். இந்த மாதிரி நமக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளை திடீரென்று புடுங்கிக் கொள்வதற்கான காரணத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். நாம் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை வைத்து சரியான முறையிலே பயன்படுத்தாமல் அல்லாஹ்வை விட்டும் திரும்பக்கூடிய திசையிலே நாம் மாறிவிடுவோம். எப்பொழுது அல்லாஹ் கொடுத்த நியாமத்தின் மூலமாகவே நாம் அல்லாஹ்வை விட்டு திரும்புகின்றோமோ அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்தை புடுங்கி விடுவான் என்பதாக சொல்லுகின்றார்கள். இப்ப நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், பாவங்கள் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கின்ற ஞாபகத்தின் தடை. அந்த பாவங்களை நாம் செய்யாமல் இருக்க முடியவில்லை. அந்த பாவத்தை செய்த நாம் எப்படி பாவ மன்னிப்பு கேட்பது என்று குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது பார்த்தால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக முன் சென்ற நபிமார்களாக இருக்கட்டும், ரசூல்மார்களாக இருக்கட்டும், முன் சென்ற நபிகளின் காலத்திலே வாழ்ந்தவர்களாகட்டும், ரசூலின் காலத்துக்கு பின்னால் வாழ்ந்தவர்களாக இருக்கட்டும், எல்லோருமே பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்க மேல சொர்க்கத்திலிருந்து கீழே இறக்கப்பட்டாங்க. நிறைய ஆண்டுகள் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். செய்த பாவத்துக்குண்டான மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் கடைசியிலே ஒரே ஒரு வசனத்தை கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டார்கள் என்றால் குர்ஆனிலே வருகின்றது. அது என்ன வசனம் என்பதை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது பார்த்தால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு முதலாக ரூஹ் கொடுத்து எழுப்பப்படுது. எழுப்பப்பட்டோடே அந்த அரிசியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பெயருக்கு பக்கத்திலே முஹம்மது என்கிற அந்த பெயரை எழுதியிருக்கிறார். இந்த பெயரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது பார்த்திருக்கிறார்கள். கீழே நிறைய ஆண்டுகள் பாவ மன்னிப்பு கேட்ட பொழுது பாவம் மன்னிப்பு கிடைக்கவில்லை. திடீரென்று ஞாபகம் வருகின்றது. உடனே அல்லாஹ்விடத்தில் ஒரு பாவ மன்னிப்பை கேட்கிறார்கள். யா அல்லாஹ்,
சொர்க்கத்திலே நீ என்னை எழுப்புகின்ற பொழுது அங்கு உன்னுடைய அரிசியிலே உன் பெயருக்கு பக்கத்தில் ஒரு பெயரை எழுதியிருந்தாய் அல்லவா, அந்த பெயரின் அந்த நபரின் பொருட்டால் கேட்கிறேன், என் பாவங்களை நீ மன்னித்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். உடனே பாவ மன்னிப்பு கிடைத்தது என்பதாக வரலாறுகளை நாம் பார்க்க முடிகின்றது. எனவே வாழுகிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. இந்த ரமலான் என்பது ஒரு விசித்திரமான விருந்தாளி என்று சொல்லுவார்கள். ஏன் என்று சொன்னால், நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாங்கன்னு சொன்னா எதுவுமே கொண்டு வராம வருவாங்க, திருப்பி என்ன செய்வாங்க, ஏதாவது வருவாங்க, நாம உபசரிப்பு கொடுத்து அனுப்புவோம். ஆனால் ரமலான் என்பது வரும் பொழுதே நிறைய ஞாபகத்துகளை கொண்டு வருகின்றது. முதல் பத்திலே ரஹ்மத்தை கொண்டு வருது, இரண்டாவது பத்திலே மகுபிரத்தை பாவ மன்னிப்பை கொண்டு வருது, மூன்றாவது பத்திலே நரகத்திலிருந்து விடுதலை பெற்று தருகின்ற நசீபை கொண்டு வருது. இது எல்லாத்தையும் கொண்டு வருவது மட்டுமல்லாம போகிற பொழுது நம்மிடத்துல இருக்கிற அத்துணையும் அள்ளிக்கிட்டும் போயிருக்கு, நாம் செய்த பாவங்களையும் அள்ளிக்கிட்டு போகுது. அந்த அளவுக்கு ரஹ்மத், அந்த ரஹ்மத்தையும் கொடுக்கின்றது, மகுபிரத்தையும் கொடுக்கின்றது, இத்துக்கும் மினன்னார் நரகத்திலிருந்து விடுதலையும் கொடுக்கின்றது. எனவே ரமலான் என்பது ஒரு விசித்திரமான விருந்தாளி என்று கூட சொல்லுவார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரமலான் என்பது ஒரு கடல் என்று கூட சொல்லுவார்கள். கடலில எவ்வளவு ஆழம் போறோமோ அவ்வளோ நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இந்த ரமலானிலே மூழ்கி முத்தெடுத்தவர்களும் இருக்கிறார்கள், வலையை போட்டு மீன் பிடித்தவர்களும் இருக்கிறார்கள், வெறும் கரையிலே நின்று காலை மட்டும் கழுவி கொண்டவர்களும் இருக்கிறார்கள். எனவே நாம் மூழ்கி முத்தெடுத்து முதல் பத்திலே ரஹ்மத்தையும், இரண்டாவது இந்த பத்திலே அல்லாஹ்வுடைய மகுபிரத்தையும், மூன்றாவது பத்திலே நரகத்திலிருந்து விடுதலையும் பெற்று வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்த அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.